So hello everyone, welcome to Drona. நம்ம வந்து இப்ப பார்க்க போற டாபிக் வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ மைக்ரோப்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம்? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நம்ம ஹியூமன் பீங்ஸ்ல வந்து நம்மளை சுத்தி பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு, கண்ணுக்கு தெரியிற விஷயங்களும் இருக்கு, கரெக்டா? ஸோ கண்ணுக்கு தெரியிற விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் சொல்வேன் லைக் பெஞ்ச், டேபிள், ட்ரீஸ், ஹியூமன் பீங்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்வேன். இது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா யார் சொல்வேன்? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, அவங்க வந்து இருக்கான்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஈவன் காத்து இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம், கரெக்டா? சரி, நம்மளுக்கு மெயினா வந்து கான்சென்ட் பண்ண போறது யாருன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நல்லதுதான் செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் லைக் 50-50. சில பேர் நல்லதும் செய்வாங்க, சில பேர் வந்து கெட்டதும் செய்வாங்க. நம்ம யார் நல்லது செய்வாங்களோ அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கா வந்து நமக்கு இருக்க போகுது. சரி, ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்டு. நான் மைக்ரோஸ் அப்படின்னா நம்ம எதுக்கு லேப் அந்த ஒரு மைண்ட் செட், லைக் பெரிய லேப்ல இருக்கோம் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கணும், அதுவும் இருக்கு. பட் பிஃபோர் தட் நான் டெய்லி லைஃப்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் நமக்கு தெரியாம. சிம்பிளா சொல்ல போனா வீட்டுல வந்து நம்ம மம்மி எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, கிச்சன்ல அம்மா பாட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு கிச்சன்ல வச்சிருப்பாங்க. அடுத்த நாளைக்கு கொஞ்சம் அதை தயிரும் ஊத்தி வச்சிருப்பாங்க. நீங்க அடுத்த நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஒரு கர்ட் ஃபார்மேஷன், விச் மீன்ஸ் கன்வர்ஷன் ஆஃப் மில்க் டு கர்ட் would have happened. நமக்கு நினைச்சிருப்போம் ஓகே இது நார்மலான அப்படி என்ன விஷயம். ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா அதுலயுமே சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அப்படி யார் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா which means we have a bacteria which is nothing lactobacillus. சரியா? இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, we call them as lactic acid bacteria. இவங்க என்ன பண்ணுவாங்க, they'll be helping in the conversion of milk to curd. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கன்வர்ஷன் வீட்லயே பண்ணுவோம். கிச்சன் நார்மலா பன்னீரோட ஃபார்மேஷன் நார்மலா பாத்தீங்கன்னா பாலை வந்து காய்ச்சல் என்ன பண்ணுவாங்க, some drops of citric acid ஆட் பண்ணுவாங்க, வினிகர் அப்படி லெமன் ஜூஸ் இதெல்லாம் காம்பினேஷன் ஆட் பண்ணா திரிஞ்சு வந்து என்ன பன்னீரோட ஃபார்மேஷன் நம்மளுக்கு இருக்கும், கரெக்டா? இது எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ஆக்ஷன் கண்டிப்பா இது வந்து இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லாக்டிக் கன்வர்ஷன் ஆஃப் மில்க் டு கர்ட் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா we all know, எஸ், இப்போ நம்ம என்ன சொன்னேன், LAB, that is lactic acid bacteria, கரெக்டா? ஸோ இந்த என்ன பண்ணோம், இந்த லாக்டோபாசிலஸ் அப்படி லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வந்து ஹெல்ப் பண்ண போது இதுல மெயினா எது ரிச்சா இருக்கும், எந்த சோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின் B12. அதனால நார்மலா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டமக் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கோ சரி, இல்லாட்டி ரொம்ப டீஹைட்ரேட் ஆனவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கர்ட் ரைஸ் தான் நிறைய எடுப்பாங்க. நம்ம வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு, அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம். ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா இது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா லாக்டோபாசிலஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஹேவ் அ வெரி குட் ரிசோர்ஸ் ஆஃப் விட்டமின் B12. ஸோ மெயினா நம்ம வயிற்றுல ஆரல்ஸ் இன்டெஸ்டைன்ல இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டமக்ல இருக்கட்டும் அந்த மியூக்கஸ்லாம் இப்போ நம்ம நார்மலா ஒருத்தருக்கு இமேஜின் ரொம்ப வயிற்று போக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா லைக் எப்படி சொல்றது, கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போக போக மோஷன்ஸ் எல்லாமே லைக் ஒரு மாதிரி தண்ணியா வாட்டரியா போகும். சில மியூக்கஸ் வந்து மோஷன்ஸ்ல வரும். இதுல கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டமக்ல இருக்கிற மியூக்கஸா இருக்கட்டும், we have learned already என்ன படிச்சிருப்போம், ஸ்டமக்கோட வால்ல வந்து பாத்தீங்கன்னா the inner lining of the stomach it is அப்படியே யார் மியூக்கஸ் பிரசன்ட் ஆயிருப்பாங்க, அடுத்து நம்ம படிச்சிருப்போம். அது என்ன ஆயிடும், ஸ்டார்ட் டு மெல்ட் அப்படி மோஷன்ஸ் மூலமா வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி இந்த லாக்டிக் LAB இந்த ஒரு கண்டென்ட் இருக்கிற ஃபுட் நம்ம எடுத்துக்கும் போது மியூக்கஸோட சீக்கிரமா செக்ரேட் ஆகுறதுக்குமே they will be very much helpful. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are seeing about the fermentation process. சரி, இந்த fermentation process நம்மளுக்கு முதல்ல யார் ஞாபகத்துக்கு வருவா, வீட்டில் வந்து லைக் மாவு அரைச்சி வச்சிருப்பாங்க, அப்படியே வெள்ளை வச்சிருப்பாங்க, காலை பார்த்தா புளிச்சு வரும்போது லைக் சூப்பராக ஃபர்மெண்ட் ஆயிருக்கும். அதை வந்து இட்லி தோசை ப்ரிப்பரேஷன் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா, ஒரு காமனான எக்ஸாம்பிள் மாவு பிஸா ஷாப்ஸ், நம்ம பிஸா மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒட்டி வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து எல்லாம் ஃப்ளஃபியா வந்து வந்திருக்கும், கரெக்டா? ஸோ நம்ம யார் ஆட் பண்ணிருப்போம்னு கேட்டீங்கன்னா பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிருப்போம். அந்த பேக்கர்ஸ் ஈஸ்ட் என்ன கதைன்னு சொல்லி நான் அப்கமிங் டாபிக்ஸ் சொல்றேன். பட் ஐ டெல் யூ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் விச் மீன்ஸ் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு உருளி நான் வச்சிருக்கேன். கொரியர் கழிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, நல்லா வந்து ஃப்ளஃபியா இருக்கும், கரெக்டா? ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா the puffed up appearance of the dough is due to the production of carbon dioxide gas. இதனால just I'm giving the intro alone. நம்ம டாபிக் போக பாத்தீங்கன்னா we'll get into know in detail. எஸ், நெக்ஸ்ட் ஒன் இவங்களை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். யாரு, நம்மளோட பேக்கர்ஸ் ஈஸ்ட். பேக்கர்ஸ் ஈஸ்ட் வந்து லிட்டரலி யாருன்னு கேட்டீங்கன்னா they are nothing but
Saccharomyces cerevisiae அப்படின்ற ஒரு மைக்ரோப் தான். பேக்கர்ஸ் ஈஸ்ட் வந்து இன்னொரு பேர் லிட்டரலா சொல்ல போனா ஆரல்ஸ் Saccharomyces cerevisiae இன்னொரு பேர் தான் நான் பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்வேன். லிட்டரலி பாத்தீங்கன்னா இந்த பேக்கிங் ப்ராடக்ட் லைக் பேக்கரிஸ், பேஸ்ட்ரீஸ் மேக்கிங், ஈவன் இந்த பிஸாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நோ ஐ டாக்ட் அபவுட் சம்திங் கால்ட் அஸ் ஃபர்மெண்டேஷன். இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம யாரை இன்வால்வ் பண்ணியிருப்போம்? இந்த Saccharomyces cerevisiae தான் வந்து இன்வால்வ் பண்ணியிருப்போம். If you look at this topic, இந்த இடத்துல பாருங்க bacterial fermentation which is also called as anaerobic respiration. சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு டேர்ம் வந்து வராங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா anaerobic respiration. Okay, if you remember நம்ம வந்து lower classes-ல we have learned about the pathways. சிம்பிளா சொல்ல போனா let me show you one thing. Yes, okay. First இந்த reproduction, I'm sorry, இப்போ வந்து பாத்தீங்கன்னா we all know the respiration process நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு pathways of conversion அப்படின்னு ஒரு ப்ராசஸ் மாதிரி படிச்சிருப்போம். which means என்ன பார்த்திருப்போம்? the conversion of glucose to initially வந்து let it be for aerobic இருக்கட்டும். நம்ம respiration ஜெனரலா எடுத்துக்கிட்டோம்னா we have two types. one is going to be aerobic respiration, another one is going to be anaerobic respiration. சரி, aerobic respiration என்ன அர்த்தம்? which means the respiration process சிம்பிளா சொல்ல போனா it will be taking place in the presence of oxygen. anaerobic எடுத்துக்கிட்டோம்னா it will be taking place in the absence of oxygen. அது எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். பட் பிஃபோர் தட் இந்த ஏரோபிக்கா இருக்கட்டும் இல்லாட்டி anaerobic-ஆ இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி would have learned like one extra கான்செப்டும் படிச்சிருப்போம். இந்த மசில் செல் ரெஸ்பிரேஷன் மசில் செல்ஸ்மே எப்படி நடக்கும் அப்படின்ற கான்செப்டே நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இந்த மூணுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா prior-ஆ will be having one basic steps. அந்த பேசிக் ஸ்டெப் தான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call them as glycolysis. So சிம்பிளா நான் சொல்லணும்னா the conversion of glucose to pyruvate in cytoplasm, இதுதான் நம்ம என்ன சொல்வோம்? we call them as glycolysis, whereas glucose is going to be a 6-carbon molecule and pyruvate பாத்தீங்கன்னா is going to be a 3-carbon molecule. என்ன பண்ண போறேன்? glucose is nothing but a 6-carbon molecule, அதை நான் 3-carbon molecule நான் கன்வெர்ட் பண்ண போறேன். இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா it will be taking place in the cytoplasm. This process we call them as glycolysis. So glycolysis எடுத்துக்கிட்டோம்னா is going to be the initial step for what? For both aerobic and anaerobic respiration-க்கு initial step-ஆ இருக்க போகுது. சரி, இப்போ இந்த இடத்துல கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல aerobic எப்படி நடக்க போகுது, anaerobic எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா, as I told you earlier, aerobic respiration will be taking place in the presence of oxygen. கரெக்டா? சரி, இப்போ aerobic respiration எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த pathway நான் கொடுக்குறேன். aerobic respiration வந்து பாத்தீங்கன்னா as I told you earlier, taking place in the presence of oxygen. oxygen எங்கன்னு கேட்டீங்கன்னா in mitochondria. சரி, எதுக்கு I have a doubt here? எதுக்கு it is taking place in mitochondria? It can be any other cell organelle அப்படின்ற விஷயம் நம்ம யோசிச்சோம்னா நமக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்கும். பிகாஸ் அகைன் நம்ம லோவர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம், செல் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸ் அப்படின்ற கதையை நம்ம படிச்சிருப்போம். நிறைய செல் ஆர்கனல்ஸ் நமக்கு தெரியும், கரெக்டா? we have learned about ER ல வந்து பாத்தீங்கன்னா SER இருக்கு, RER இருக்கு, we have lysomes இருக்கு, நிறைய we have learned, right? அது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த மைட்டோகாண்ட்ரியா we have learned it is called as what? Power house of the cell அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். So which means energy is produced in mitochondria in the form of ATP molecules அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிற ஒரு known concept. So again ATP-யோட full form என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம், adenosine triphosphate. சரியா? So அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியா. So I'm taking place aerobic respiration எது நடக்குது? மைட்டோகாண்ட்ரியா நடக்க போகுது. So what will I get as a result of aerobic respiration அப்படின்னு நம்ம கேட்டோம்னா we will be getting carbon dioxide plus water plus energy. எனக்கு இது மூணுமே வந்து கிடைக்க போகுது. சரியா? if I talk about the anaerobic respiration, இப்போ இந்த anaerobic respirationல வந்து பாத்தீங்கன்னா it will be taking place in the absence of oxygen. ஒரு எக்ஸாம்பிள் எங்க கொடுத்திருக்கேன், ஈஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஈஸ்ட்ல வந்து எனக்கு நடக்குது இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா what I will be getting as the by products அப்படின்னு நான் கேட்டோம்னா I will be getting ethanol plus carbon dioxide plus energy. ஓகேவா? சோ இந்த விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்க போகுது. எதுக்கு இந்த விஷயத்தை நான் ஹைலைட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு யார் கிடைக்கிறா? இந்த ethanol. So which means இந்த anaerobic respiration நடக்குது பாத்தீங்களா இந்த ஈஸ்ட்ல, இந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா we call them as the fermentation process where I will be getting ethanol. ethanol தான் நம்மளுக்கு என்ன பாக்குறோம், இந்த preparation of like wine, brandy, whiskey, இந்த கதை எல்லாமே நம்மளுக்கு வரப்போகுது. இதெல்லாமே நம்ம வந்து இதுல வந்து நோட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, நடுவுல அந்த ஒரு have left one space. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லயே ஒரு சின்ன டீவியேஷன் இருக்கு.
which means it will be taking place in muscle cells. Absence of oxygen. சரி, இப்போ இமேஜின் நான் வந்து லைக் எப்படி சொல்றது, ரொம்ப ஜாகிங் போறேன், இல்லை ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்றேன், ஒரு கழிச்சே ஒரு சைடு நான் படுத்துட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் தூக்கிட்டு இருக்கேன், இந்த சைட்ல இந்த ரொம்ப நேரமா இந்த கையில என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வெயிட் தூக்கிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் டு மை ஹேண்ட்? ஒரு நேரம் கழிச்சு வந்து கை மறுத்து போற மாதிரி இருக்கும். I'll be getting the cramps. முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். கரெக்டா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் or else why do we get cramps அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எனக்கு என்ன ஆகுது, நான் வந்து ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட், இப்போ நான் இந்த கையில தான் வெயிட் தூக்கிட்டு இருக்கேன், அப்ப என்ன ஆக போகுது, எனக்கு இந்த பர்டிகுலர் பார்ட்ல மட்டும் எனக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து கட் ஆக போகுது. எனக்கு ஆக்சிஜன் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னா somehow my body has to prepare the energy. எனக்கு எனர்ஜி ப்ரிப்பரேஷன் நடந்தே ஆகணும், எனக்கு எனர்ஜி கிடைச்சே ஆகணும். பிகாஸ் எனக்கு என்ன ஆகுது, மற்ற பார்ட்ஸுக்குலாம் எனக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை இருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆகுது, ஆக்சிஜன் சப்ளை வந்து கட் ஷார்ட் ஆயிடுது. ஸோ வாட் ஐ வில் டு, இந்த பாடி வந்து என்ன பண்ணா அர்ஜென்ட்டா லைக் சம்ஹவ் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு வந்து எனக்கு எனர்ஜி கிடைச்சாகணும் அப்படின்றதுனால வேற வழியே இல்லாம they'll be preparing energy in the absence of oxygen. ஸோ இந்த மாதிரி அர்ஜென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மசில் செல்ஸ்ல வந்து நமக்கு லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுறதுனால தான் நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கிராம்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுவே இந்த கிரிக்கெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த அத்லெட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கதைகள் நம்ம வீட்லயே நிறைய பண்ற விஷயங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஈவன் நம்ம போனே ரொம்ப நேரம் நோண்டிட்டு இருந்தோம்னா ஒரு கையில வச்சுட்டு இந்த கிராம்ஸ் வந்த மாதிரி இருக்கும். இஸ் கோயிங் டு பி த ரீசன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து போற டாபிக் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ண போகுது. திஸ் வாட் ரிமெம்பர், இந்த பர்டிகுலரா இந்த anaerobic பிகாஸ் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் கதை எல்லாமே ஓரளவுக்கு இதுல வந்து எடுக்க போறோம். சரியா? ஸோ ஹோப் ஐ எம் கிளியர் டில் நவ். லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ பாத்தீங்கன்னா பாக்டீரியல் ஃபர்மெண்டேஷன் யாரு, நம்ம anaerobic ரெஸ்பிரேஷன். அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல வந்து எக்ஸாம்பிள் நான் காமிச்சல ஈஸ்ட், ஈவன் தோசா பேட்டர் ப்ரிப்பரேஷன்ல கூட நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிருப்போம், பிஸா டோ கன்வர்ஷன்ல கூட ஈஸ்ட் ஆட் பண்ணிருப்போம். ஸோ யூ ஹேவ் டு மேக் அ நோட் ஆஃப் இட். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ எதுக்கு இந்த பிஸா டோ ஃப்ளஃபியா இருக்குன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. பிகாஸ் இஃப் ரிமெம்பர் நான் என்ன சொன்னேன், இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் யார் கிடைக்கிறா, ஐம் கெட்டிங் எத்தனால், ஐம் கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு ஆல்சோ. இந்த கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறதுனால தான் எனக்கு இந்த பிஸா டோ வந்து ரொம்ப ஃப்ளஃபியா சூப்பரா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சரியா? ஐ டோல்ட் யூ வாட் இஸ் பேக்கர்ஸ் ஈஸ்ட் ஆல்சோ இஸ் நதிங் பட் Saccharomyces cerevisiae. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we are going to talk about toddy. இப்பதான் நம்ம வராங்க என்ட்ரி கொடுக்குறோம். யாரு இந்த fermentationோட process, like which means in the preparation of alcoholic drinks like யாரு wine, beer, whiskey and even toddy வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க கல்லுன்னு சொல்லுவாங்க, ரைட்? அந்த பனை மரத்துல இருந்து நல்லா கட்டி வச்சுட்டு சுண்ணாம்பெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இட் will again ஒரு kind of fermentation process தான், right? So microbes are used to ferment fish, soybean, bamboo shoots. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டாடி சொன்னேன். அகைன் இந்த பாம் ட்ரீ லைக் சாப், இந்த பாம் ட்ரீயோட சாப்ல கல் லைக் மரத்துல வந்து கட்டிட்டு சுண்ணாம்பெல்லாம் ஆட் பண்ணி வைப்பாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றோம், ஃபிஷ் ஊர்காலாம் போடுறதுக்கோ சரி, இல்லாட்டி சாய்பீன், பேம்பூ ஷூட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்மெண்ட் பண்ணி நிறைய லிட்டரலி வைப்போம். லைக் எப்படி அப்புறமே நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம், பதப்படுத்தி வச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில. ஸோ நமக்கு யார் தேவைப்படுவான்னு கேட்டீங்கன்னா microbes. சரியா? and even to produce cheese, எனக்கு cheese produce பண்ணா கூட who I may be needing this microorganisms எனக்கு தேவைப்பட போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சீஸ் பர்டிகுலரா இப்ப நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Swiss cheese. So look at this diagram. Swiss cheese டாம் அண்ட் ஜெரி கார்டெல்லாம் பார்த்திருக்கலாம். லைக் ஜெரி வந்து இந்த சீஸ் எல்லாம் வந்து சாப்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கரெக்டா? இந்த பர்டிகுலர் சீஸ் எல்லாமே கரெக்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கேன் யூ see இந்த சீஸ் வந்து பெரிய பெரிய ஹோல்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். கரெக்டா? So what is the reason அப்படின்னு கேட்டீங்கன்னா, due to the production of carbon dioxide by particular எந்த பாக்டீரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா Propionibacterium shermani. சரியா? இந்த பாக்டீரியானால தான் எனக்கு என்ன ஆகுது, சீஸ்ல வந்து I'm getting huge kind of holes, large holes வந்து வருது by producing carbon dioxide. அது எந்த பாக்டீரியா, Propionibacterium shermani. இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா ராக் ஃபோர்ட் யூகாஸ் டயக்ராம் கேன் யூ see வந்து கண்டிப்பா ஒரு black ஒரு குட்டி ஃபங்கஸ் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து நமக்கு இருக்கும். கரெக்ட்டா? சோ this rockford cheese is ripened by growing a fungi. என்ன ஃபங்கை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா Penicillium roqueforti. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயோ இருக்கட்டும், இல்லாட்டி நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சில terms எல்லாமே இஸ் கோயிங் டு பி லைக் எந்த சீஸ்க்கு வந்து எந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆயிருக்கு, ராக்ஃபோர்டிக் பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற குட்டி ஃபங்கஸ் growth அது யாருனால, சீஸ்ல எதுக்கு ஹோல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் நம்மளுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். எஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். சரி, நம்ம வந்து ஐ டோல்ட் யூ ஹவுஸ் ஹோல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ல வந்து பார்த்தா சிம்பிளா வி சா எதுல பார்த்தோம், லைக் இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தோம், வி சா இந்த இட்லி பேட்டர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் இன் கன்வர்ஷன் ஆஃப் மில்க் டு கர்ட், இந்த கதையெல்லாம் பார்த்தோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் விச் மீன்ஸ் இதெல்லாமே நம்ம சில வீட்லயே பண்ணுவோம், பட் லார்ஜ் ஸ்கேல்ல சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரியல் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான். கேன் see here like பெரிய பெரிய ஒரு பேரல்ஸ், ஒரு பெரிய பெரிய வெசல்ஸ் மாதிரி வச்சிருக்கோம். கரெக்டா? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as fermentators. So what is this fermentators அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கல்லு நம்ம காமிச்ச டாடி இதெல்லாம் வந்து பனை மரத்தை கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சின்ன பானைகளை வந்து கட்டி இறக்குவாங்க. பட் இதுவே நான் வந்து லைக் ஒரு பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸ்டாக் அபவுட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பியர், வைன், இதெல்லாம் பெரிய பெரிய அளவுல நான் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I'll be needing a huge vessel. And the huge vessel இருக்கும்போது தான் what I'll be able to do is like grow the microorganisms. அதனால grow பண்ணவும் முடியும். இதே அந்த fermentation processக்குமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். Right? That's why I call these big big vessels as fermentators. Even நம்ம wine கூட வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வீட்ல வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. வீட்டே ஹோம்மேட் வைன் சொல்லி விற்பாங்க. லைக் obviously from grapes நல்லா ferment பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். இது நம்ம லேப்ஸ்லயுமே லைக் சாரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். Fermented beverages. So இதுலயே யார் இன்வால்வ் ஆயிருக்கா? We know this baker's yeast, sorry, or brewer's yeast எடுத்துக்கலாம். So brewer's yeast, we all know who is that? Saccharomyces cerevisiae. So it's like nothing but it is used in the production of fermenting. இல்ல fermentation process நடக்குது. Just now I told you what is the fermentation process, what are the byproducts of fermentation process. Just now I showed you one equation, right? So இப்போ இது எப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, look at this diagram. I have shown malted cereals. So இந்த malted cereals like என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, இந்த fermentation process வந்து உட்படுத்தும் போது they will be producing what? ethanol மட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது கண்டிப்பா. along with just now I showed you in the absence of oxygen நடக்கும்போது எத்தனால் கூட யார் யார் வருவா, நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்பரேஷன்லாம் கூட வந்து இதுல நடக்க போகுது. சரியா? So that's what we're talking about. என்ன பண்றேன், இந்த malted cereals வந்து நான் just ferment பண்றேன். எனக்கு பண்ணும்போது I am getting எத்தனால் வந்து எனக்கு கிடைக்கும். பட் ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்த்தா malted cereals மட்டும் யூஸ் பண்ண போறது இல்ல. Always I'm using some fruits also. Just now I told you என்ன சொன்னேன், grapes எடுத்துக்கலாம். grapes நம்ம என்ன பண்ண போறோம், again fermentation process வந்து இன்வால்வ் பண்ணி will be preparing wine prepare பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி இந்த முந்திரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் முந்திரி பழம், அந்த கேஷ்யூவோட ஃப்ரூட் இருக்கு பாத்தீங்களா, கேஷ்யூவோட ஃப்ரூட்ல இருந்து கூட வந்து பாத்தீங்கன்னா we will be preparing அந்த ferment பண்ணிட்டு ஜூஸ் ஆக்கிட்டு ferment பண்ணிட்டு we will be preparing an alcohol, we call them as penny. இது ஆக்சுவலி கோவாலலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு ட்ரிங்க், அவங்க ட்ரெடிஷ்னலா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்க நிறைய வீடியோஸ் நான் கூட பார்த்துருக்கலாம். ரொம்ப ஒரு ஃபேமஸான ப்ராசஸ் தான். ஸோ லைக் ஜூஸ்ல இருந்து கூட நான் ferment பண்ணி I'll be able to prepare by alcohol. So லிட்டரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம இதுல பார்க்க போறோம் அடிஷனலா. One is going to be wine and beer are produced without distillation, whereas whiskey, brandy, rum, gin, etc. are produced by distillation of fermented broth. சரியா? சோ அப்புறம் என்ன அர்த்தம், நான் வந்து wine and beer நான் வந்து fermentation process மூலமா மட்டும் தான் நான் prepare பண்ண போறேன். But if I talk about this brandy, rum, gin எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா I'll be involving both the process. யார் யாரு, நான் distillation இன்வால்வ் பண்ணிருப்பேன், fermentation processமே நான் வந்து இதுல இன்வால்வ் பண்ணிருக்க போறேன். சரியா? Hope I'm clear till now. Yes. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வந்து ஒருத்தர் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருவார். யாருன்னு கேட்டீங்கன்னா பென்சிலின், எஸ். ஸோ பென்சிலின் அப்படின்ற வார்த்தை மைண்டுக்கு எப்பவுமே ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னா எனக்கு முதல்ல இவங்களை மட்டும் தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். எல்லாருக்கும் எனக்கு வந்து எல்லாருக்குமே தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் நம்ம பென்சிலின் சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா it is called as the boon in the field of medical industry or medical field அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியே நமக்கு வந்து இருக்கு. இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி or else ஸ்டோரி இருக்கணும். I'll come to the story. But before that நான் யாரு அவர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு, who is the person responsible for the discovery of this ஒரு ட்ரெஷர் யாருன்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் ஃபிளெமிங். இந்த அலெக்சாண்டர் ஃபிளெமிங்கே வந்து பாத்தீங்கன்னா he discovered, அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொல்றேன். பட் I'll tell you why this penicillin is like a boon for the medical industry or medical field அப்படின்னு கேட்டீங்கன்னா, especially during the World War times and the World War II அந்த டைம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. we all know the history. but still என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த புல்லட் வூன்ஸ், லைக் எப்படி சொல்றது, அடிப்பட்டு புல்லட் வூன்ஸால இறந்து போனவங்களை விட அந்த வூன் பட்டு இந்த கை கால்லாம் சில பேருக்கு வந்து ஆம்பிடேட் ஆயிடுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா அதனால இறந்து போனவங்க தான் ஜாஸ்தி. ஸோ வாட் வாஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இமேஜின் ஒரு பர்சனுக்கு புல்லட் wound பட்டிருந்தது. the person didn't die, he is alive. ஒரு ரொம்ப கை வந்து ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருது, ரொம்ப அடிபடுறதுன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம், ஜென்ரலா நம்ம ஒரு சர்ஜரி பண்ண போறோம்னா வில் பி கிவிங் சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு ஆம்பிடேட் அ பர்டிகுலர் பார்ட். ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன், அனஸ்தீசியா எல்லாம் கொடுத்தா நான் வந்து பண்ண போறேன். கரெக்டா? சோ அப்ப அந்த காலத்துல ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு ஆம்பிடேட் ஒன் பர்டிகுலர் பார்ட் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஆம்பிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஃபர்தரா அந்த ரீஜன்ல வந்து இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாம இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்வால்வ்மெண்ட் அந்த அளவுக்கு கிடையாது, எதுவுமே பண்ணல. அப்ப என்னாச்சு, அப்படியே சர்ஜரி பண்ணாங்க, கட் பண்ணி விட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்து செத்தவங்க தான் ஜாஸ்தி. எங்க அந்த வார்ல ஃபீல்லே புல்லட் பட்டு செத்தவங்களோட இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து போனவங்க தான் ஜாஸ்தி. ஸோ அப்ப அந்த டைம்ல நம்மளுக்கு இந்த பென்சிலினோட எப்படி சொல்றது டிஸ்கவரி வந்து இட் வாஸ் லைக் வெரி மச் கிஃப்டட் ஃபார் த சோல்ஜர்ஸ். ஆக்சுவலி நிறைய பேர் இருந்தால வந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஸோ லிட்டரலி இந்த அலெக்சாண்டர் இது எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பை மிஸ்டேக், ஒரு எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் தான் இது. ஆக்சுவலி அது எப்படி நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லிட்டரலி இவர் என்ன பண்றதான்னு கேட்டீங்கன்னா he was working with என்னது இந்த ஸ்டெஃபலோகாக்கை அப்படின்ற ஒரு மைக்ரோப் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். he was doing some research something. ஓகேவா? சோ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பாத்திரத்துல ஒரு மோல்ட வந்து அவர் வாஷ் பண்ணாம அப்படியே விட்டுட்டார். எது ஸ்டெஃபலோகாக்கை கூட ஒர்க் பண்ணி அப்படியே லிட்டரலி he just left it off, அப்படியே வந்து விட்டுட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன நோட் பண்ணாரு, ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணார். சரியா? சோ which means நான் ஃபர்ஸ்ட் ஐம் ரியலி சாரி, பென்சிலின் கூட வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். பென்சிலின் கூட ஒர்க் பண்றாரு, ஸ்டெஃபலோகாக்கை கூட ஒர்க் பண்றாரு. ஒரு சில டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணாம அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பென்சிலின் இருந்துச்சு பாத்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணாம விட்டு பென்சிலின் நான் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணாம நான் விட்டுட்டேன். பட் வாட் ஹேப்பன் வாஸ் அந்த பென்சிலியம்ல நான் வாஷ் பண்ணாம விட்ட டிஷ்ல வந்து இந்த ஸ்டெஃபலோகோக்கையால வந்து க்ரோ பண்ணவே முடியும், சுத்தி வந்து வரக்கூட முடியல. இட் வாஸ் நாட் ஈவன் ஏபிள் டு க்ரோ. எங்க இந்த பென்சிலியம் நோட்டேட்டம். சரியா? சோ என்ன ஆச்சு, நான் வந்து வாஷ் பண்ணாம ஒரு இட் வாஸ் ஒர்க்கிங் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் கூட வாஷ் பண்ணும்போது ஸ்பெஷலி இந்த பென்சிலியம் நோட்டேட்டம் அப்படின்ற ஒரு இது கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டிஷ்ஷை வந்து கழுவாம வச்சிருந்திருக்காரு. அதுல சம்திங் யூ வாஸ் ட்ரைங் டு க்ரோ திஸ் ஸ்டெஃபலோகாக்கை, சும்மா நான் க்ரோ பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் அது க்ரோ ஆகவே இல்லை. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாரு, ஓகே சோ இந்த பென்சிலியம் நோட்டேட்டம் இருக்கிற இடத்துல இவங்களால வந்து க்ரோ பண்ண முடியாது. இப்படிதான் இந்த ஒரு சின்ன ஒரு பை மிஸ்டேக்கால வந்து ஒரு இன்சிடென்ட் தான் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இட் லெட் டு த டிஸ்கவரி ஆஃப் அவர் very golden antibiotic penicillin. Hello everyone, welcome to Drona. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து microbes in human welfare. ஸோ நம்மளை சுற்றி வந்து நிறைய விதமான கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்டா? இப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பத்தி நான் எடுத்துக்கிறேன். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு வந்து நல்லது செய்யற மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கு, கெட்டது செய்யற மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், நல்லது செய்யற மைக்ரோ நம்ம அதனால நமக்கு நல்லது நடக்குதுன்னா அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஹியூமன் பீயிங்க்கு வந்து லைக் யூஸ்ஃபுல்லா விதமா நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், லைக் பயனுள்ள விதமா எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து இந்த கேட்டகரியில வந்து வந்துடும். அப்படி என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம எந்த ஃபீல்ட்ல யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். சரி, நம்ம வீட்லயே நார்மலா இது வந்து பண்ற விஷயங்கள். கரெக்டா? என்ன பண்ணுவாங்க, லைக் நைட் வந்து நல்லா பால் காய்ச்சி கொஞ்சமா தயிர் ஊற்றி வச்சிட்டோம்னா காலைல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியமான திக்கான ஒரு தயிர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஸோ லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது, மில்க் இஸ் பீயிங் கன்வெர்டட் இன்டு கர்ட் அப்படின்ற விஷயம் மட்டும் தான் தெரியும். ஆனா பட்சம் அந்த கன்வர்ஷன்ல வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோட வேலை வந்து அதுல இருக்கு. அது என்ன மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி lactobacillus. So lactobacillus or it is also called as lactic acid bacteria. ஷார்ட்டா வந்து LAB அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க வந்து திடீர்னு ரொம்ப ஸ்டமக்ல வந்து திடீர்னு ரொம்ப லைக் அன்கண்ட்ரோல் மோஷன்ஸ் இந்த இதாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இல்லை வயிற்றுல புண்ணு இருந்துச்சு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா தயிர் சாதம் வந்து உடனே வயிற்று புண் எந்த மாதிரி ஒரு வயிற்று புண்ணா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆத்திடும். இட் லைக் கியூரிங். கரெக்டா? ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பிகாஸ் நம்ம LAB which are the lactic acid bacteria நம்ம எடுத்துக்கும் போது ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி கியூரிங் ப்ராசஸ்க்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. டைஜஷனுக்கும் சரி, அதாவது லைக் எந்த ஒரு புண்ணா இருந்தாலுமே ஆற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து யாருக்கு இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த லாக்டோபாசிலஸ் ஆர் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த LAB which means convert to curd by some curd containing LAB. இதில் யார் எந்த ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின் B12 ஓட கண்டென்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். So it's moreover good for our health too. Next we are going to see about the fermentation process. சரி, fermentationனா வந்து நம்ம ரொம்ப பெரிய விஷயத்தை யோசிக்க வேண்டாம், நார்மலான விஷயம் எடுத்துக்கலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
அம்மா வந்து இட்லி மாவு வந்து அரைச்சி வைப்பாங்க, வெளில வச்சிருப்பாங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க. வெளில வச்சு நீங்கள் காலைல பார்த்து நல்லா பொங்கி வந்திருக்கும். ஸோ தோசை இட்லிக்கெலாம் வந்து பக்காவான ஒரு பேட்டர் வந்து ரெடி ஆகிடும், கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கும். அப்படி இல்லாட்டினா பீஸா சாப்பிடுவோம். ஸோ பீஸா ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோ நல்லா வந்து நீட் நல்லா பிசைஞ்சு வச்சிருப்பான், கொஞ்சம் கழிச்சு இப்போ நல்லா ஃப்ளஃபியாக வந்து வந்திருக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து யாருக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வி ஹேவ் ஒன் மோர் பாக்டீரியா தட் இஸ் பீங் இன்வால்வ். அது யாருன்னு கேட்டோம்னா, எஸ், we will be seeing about yeast. ஸோ ஈஸ்ட் வந்து பார்த்தா பேக்கர்ஸ் ஈஸ்ட். ஸோ பேக்கர்ஸ் ஈஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, we also call them as Saccharomyces cerevisiae. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும். ஸோ பாக்டீரியல் ஃபர்மெண்டேஷன் இஸ் நத்திங் பட் an anaerobic respiration process. சரி, இப்போ இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னும் போது learned about something. Glycolysis அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு ஆல்ரெடி ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இப்போ இந்த கிளைகாலிசிஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எஸ், ரிமெம்பர், glucose is being converted into pyruvic acid. So where glucose is going to be a 6-carbon molecule and pyruvate is going to be a 3-carbon molecule, and it is going to take place in the presence of cytoplasm. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா, there is like a process we call them as glycolysis அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த கிளைகாலிசிஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு பைருவேட், which is nothing but ஒரு 6-carbon molecule of glucose வந்து I am going to convert into 3-carbon molecules of pyruvate. இது எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it will be taking place in the cytoplasm. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, we call them as glycolysis. So the glycolysis process வந்து it is going to be a common process. எதுக்கு, first step, initial step யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த glycolysis தான். So which means whether it's going to be taking place in the aerobic respiration that is anaerobic respiration or else the lack of oxygen, which means the muscle cells அப்படின்றது தான் நம்மளோட மேட்டரே வந்து இதுல இருக்க போகுது. சரி, இப்போ let us talk about an anaerobic respiration. So anaerobic respiration என்ன, if the process is going to take place in the absence of oxygen, we call them as anaerobic respiration. அதுவே வந்து if it takes place in the presence of oxygen, we call them as aerobic respiration. இப்போ இந்த muscle cells category என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, I'll tell you one hint சொல்றேன். இப்போ ஹியூமன் பீங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஹியூமன் பீங்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப வந்து வெயிட் கேரி பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டி ரொம்ப ஜாகிங் பண்றேன், இல்லை ஒரு கழிச்சே நான் படுத்துட்டு இருக்கேன், சரி ஒரு கழிச்சு நான் கை வச்சு ரொம்ப நேரமா படுத்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் வாட் வில் ஹேப்பன், என்னோட பாடி நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா it will be doing the process of aerobic respiration, which means energy is being created in the presence of oxygen. தான் ஹியூமன் பீங்ஸ் நடக்கும். that will be taking place in mitochondria. ஓகேவா? சரி, இப்போ வந்து நடக்குது ப்ராசஸ், அதே மொத்த பாடி நடக்குது. ஆனால் பட் என்ன பண்றேன், ஒரு கை ரொம்ப நேரம் ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்கேன், வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு இருக்கேன்னா, அந்த ஒரு கையில மட்டும் இந்த பார்ட், அது பர்டிகுலர் பார்ட்ல மட்டும் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் சப்ளை வில் பி கட் ஆஃப், ஆக்சிஜன் ஷார்டேஜா இருக்கும். அப்ப என்ன ஆகும், என்னோட பாடி வந்து வேற வழியே இல்லை, இட் ஹேஸ் டு கிரியேட் எனர்ஜி, வழியில பண்ணி தான் ஆகும், வழி இல்லை. அப்ப என்ன பண்ணும், எப்பவுமே நார்மலா உடம்புல வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும், பட் somehow I have to create energy, there is no other go, ஒரு வழி இல்லாம they will be preparing energy in the form of anaerobic respiration வந்து நடத்திருப்பாங்க. சரி, இப்போ anaerobic respiration வந்து நடக்கிறதுனால what is going to happen அப்படின்னு நீங்க கேட்டோம்னா, sir I think somebody is tapping the door. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, வேற வழி இல்லாம அவங்க வந்து they have to prepare the energy. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, anaerobic இந்த absence of oxygenல வந்து எனர்ஜி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ எனர்ஜி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மசில் செல்ஸ்ல வந்து there will be a secretion of lactic acid. ஸோ லாக்டிக் ஆசிடோட செக்ரேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, we will be getting cramps. லாக்டிக் ஆசிட் அண்ட் எனர்ஜி, நமக்கு தேவையான எனர்ஜியுமே கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்னோட மசில் செல்ஸ்ல வந்து லாக்டிக் ஆசிட்மே வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் வை வில் பி கெட்டிங் கிராம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்கலாம், அத்லெட்டிக்ஸா இருக்கலாம், அல்லது ரெஸ்லிங் பண்ணுறோம், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் மசில்ஸ்ல வந்து இருக்க போகுது. I'm going to talk about the aerobic respiration. Aerobic respiration பார்த்தீங்கன்னா, it will be taking place in mitochondria in human beings.
as we all know எதுக்கு மைட்டோகாண்ட்ரியா நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பிகாஸ் நம்ம என்ன சொல்லுவோம், மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் as the பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னா என்ன அர்த்தம்? which means energy is produced in mitochondria in the form of ATP molecules அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ATPனா என்ன சொல்வோம்? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் இல்லையா? ஸோ அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்ல எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சரி, அப்போ வாட் இஸ் த ப்ராடக்ட்ஸ் ஐல் பி கெட்டிங் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வில் பி கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. ஓகேவா? இது எல்லாமே எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐல் பி கெட்டிங் as a result of aerobic respiration that is going to take place in the mitochondria. சரி, if I'm going to talk about the anaerobic respiration என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா I'll be getting ethanol plus carbon dioxide plus energy. சரி, இப்போ இந்த anaerobic respiration பத்தி நான் பேசணும்னு பார்த்தீங்கன்னா it is also which means the respiration process or the conversion process will be taking place in the absence of oxygen. Like எனக்கு for example I'm going to talk about an yeast. ஸோ ஈஸ்ட்ல வரதுனால இந்த anaerobic respiration-க்கு வந்து இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. we call them as fermentation அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது fermentation-ல கூட இந்த மாதிரி process தான் வந்து it will happen. What is the reason அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு fermentation process நம்ம எதுக்கு பண்ணுவோம்? இப்போ we talk about like conversion of what the dosa idli batters இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன பார்த்துருப்போம், இந்த preparation of wine, alcoholic beer இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we call the fermentation process. கரெக்டாக? அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும் போது I'll be getting alcohol. அப்போ இந்த preparation of alcohols வந்து பார்த்தீங்கன்னா wine எடுத்துக்கலாம். I'll be using a fruit, grapes யூஸ் பண்ணியிருப்பேன். இல்லாட்டி ஃபென்னி, லைக் கோவாலாம் வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ட்ரிங்காக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஃபெனியில் வந்து பார்த்தீங்கன்னா what I'll be using அந்த முந்திரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த cashew nut fruit. அந்த cashew nut fruit-ஐ வச்சு என்ன பண்ணுவாங்க, லைக் அது ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ல லைக் லிட்டரலி மிதிச்சிட்டே இருப்பாங்க, ஜூஸ் எல்லாம் வச்சு ஃபர்மெண்ட் பண்ணிட்டு ஃபென்னி அப்படின்ற ப்ராடக்ட் இந்த cashew fruit-ல I'll be preparing the ஃபென்னி. whereas if I talk about beer எடுத்துக்கிட்டிங்கன்னா மால்ட், இந்த again அதை பற்றி நம்ம பேச தான் போகிறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன கிடைக்குது, I'll be using the fermentation process to prepare my alcohols, nothing but ethanol. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த pathways of conversion. So we should know, இப்போ coming back to the process bacterial fermentation. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நான் anaerobicல என்ன பாக்டீரியா யூஸ் பண்ண போறேன், I'm going to use the yeast. ஸோ ஈஸ்ட்டை வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்க போறேன். ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பீட்சா பேக்கிங் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், இல்லாட்டி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால், இந்த தோசா பேட்டர் கன்வர்ஷன், இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இந்த ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேக்கர்ஸ் ஈஸ்ட். அபிலாட்டி இந்த அதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா Saccharomyces cerevisiae. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் சில பேப்பர்ஸ்ல வந்து அடிக்கடி கேட்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் we're going to talk about the ferment. இப்போ நம்ம வந்து fermentation இட்லி தோசை பேட்டர்ல வந்து பார்த்தோம், பேக்கர்ஸ் இந்த கதை எல்லாமே நம்ம பார்த்தோம். கரெக்ட்? இப்போ இந்த fermentation process அப்படின்னு நான் சொல்லும்போது டாடி, அதாவது கல், இந்த பாம் ட்ரீ இருக்கு இல்லையா, பனை மரத்துல வந்து வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு ஆட் பண்ணி they will be like fermenting. இதை வந்து பார்த்தீங்கன்னா கல் டாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அகெயின் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸை மட்டும்தான் நான் வந்து ஃபர்மெண்ட் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் சில ஃபிஷஸ் எல்லாம் கூட வந்து ஃபர்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. ஈவன் பேம்பூ ஷூட்ஸ், இந்த ஷூட்ஸ், இந்த கண்ணு, இதெல்லாத்தையும் ஃபர்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. சோயாபீன் இதெல்லாமே வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அகைன் ஃபார் த ஈட்டிங் பர்பஸ். ஆனால் மெஜாரிட்டி ஃபர்மெண்டேஷன் அப்படின்ற வார்த்தை யார் ஞாபகம் வருவான்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் நம்ம மைண்டுக்கு வந்து வருவாங்க. அண்ட் மோர் ஓவர் ஃபர்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீசஸ் அப்படின்றதா முதல்ல லைக் ஒன் இம்பார்ட்டன்ட் இது. சரியா? ஸோ சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் சீஸ் அண்ட் we டூ டைப்ஸ், ஸ்விஸ் சீஸ் அண்ட் ராக்ஃபோர்ட் சீஸ். சரி, ஸ்விஸ் சீஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஸ்விஸ் சீஸில் வந்து கேன் யூ சீ திஸ் டயக்ராம், நிறைய பெரிய பெரிய ஹோல்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ சீஸில் வந்து why do we get holes, what is the reason அப்படின்னு நம்ம கேட்டோம்னா can you see here production of carbon dioxide by Propionibacterium shermani is a kind of bacteria. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் anaerobic respirationல, go back, உங்களுக்கு என்னென்ன வராங்க, எத்தனால், அகைன் ஆல்கஹால், கார்பன் டை ஆக்சைடுமே நமக்கு வராங்க. கரெக்டா? இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சீஸ்ல வந்து ஹோல்ஸ் வரதுக்கு வந்து மெயின் ரீசனா இருப்பாங்க. சரி, இப்போ ஸ்விஸ் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ப்ரொடக்ஷன் இஸ் பீங் ஹேப்பனிங் பை Propionibacterium shermani. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட் சீஸ். இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் ராக்ஃபோர்ட் சீஸ். யூ கேன் see some black patches on the cheese, right? So the black cheeses வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா nothing but இந்த ராக்ஃபோர்ட் சீஸ் எப்படி எல்லாம் ரைப் அண்ட் மெச்சூர்ட் ஆக வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா by growing a kind of fungus. அது என்ன ஃபங்கஸ்ன்னு கேட்டிங்கன்னா Penicillium roquefort. இது மாதிரி நான் வளர வச்சு I'll be getting these kind of black patches on my cheese. This diagram is called as Propionibacterium and I have given the diagram Penicillium
ராக்ஃபர்ட். ஸோ இப்படி சீஸ் தான் வந்து இப்படிலாம் நம்மளுக்கு யூசேஜ் வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து we are going to see industrial uses. இப்போ சோஃபார் வந்து நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிக் இண்டஸ்ட்ரி லார்ஜ் ஸ்கேல ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இப்போ நான் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் எனக்கு என்ன தேவைப்படும்? நான் இப்போ இந்த கன்வர்ஷன்லாம் நடக்கணும்னு கேட்டிங்கன்னா எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணணும், கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் வரும், எக்ஸெட்ரா இது எல்லாமே எனக்கு என்ன பண்ண, ஐ ஹேவ் டு கலெக்ட் இட், ஐ ஹேவ் டு ஸ்டோர் இன் லார்ஜ் ஸ்கேல் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய வெசல்ஸ் மாதிரி தேவைப்படும், ரைட்? ஸோ அந்த பெரிய வெசல்ஸ் தான் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா we call them as fermenters. Can you see this diagram? The பெரிய barrel shaped structures we call them as the fermenters. Okay. இப்போ நான் அந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்ல வந்து சொன்னேன், which means in alcoholic preparationல சில ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோல்ட் யூ ஃபார் வைன் அண்ட் ஐ டோல்ட் ஃபார் தட்ஸ் ஃபென்னி, இதெல்லாம் கதையெல்லாம் நான் சொன்னேன், ரைட்? அது மாதிரி பியருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ டோல்ட் மால்ட், லைக் மால்டட் சீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. லுக் அட் திஸ் டயக்ராம். இதான் வந்து மால்டட் சீரியல்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா wine and beer are produced without distillation process, whereas if we talk about this whiskey, brandy, rum, gin, etc., இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா it is produced by distillation of fermented broth. அப்ப எனக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ரெண்டு ப்ராசஸ்மே எனக்கு எதுல நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த விஸ்கி, பிராண்டி, இந்த ஒரு கன்வர்ஷன் I'll be using the process of both distillation as well as fermentation process. ஆனா இதுவே எனக்கு நான் wine and beerல வந்து பாத்தீங்கன்னா I'll be using only the fermentation ப்ராசஸ் மூலமா எனக்கு கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த ஈஸ்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ டாக் அபவுட் த பேக்கிங் இண்டஸ்ட்ரி, என்ன சொன்னா ஈஸ்ட் ஜென்ரலா சொல்லிட்டேன். வாட் ஐல் பி யூசிங் தேர் பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அகைன் இதுவும் அதே தான், செக்காரோமைசிஸ் சர்வீஸே தான், ப்ரூவர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு கூட வந்து நம்ம சிம்பிளி ஈஸ்ட், அவ்வளவுதான். அது ப்ரூவர்ஸ் ஈஸ்ட், பேக்கர்ஸ் ஈஸ்ட், எல்லா கதையும் ஒண்ணுதான், சரியா? If we talk about this, beverages are fermented with malted cereals and fruit juices to produce ethanol. Now you know where did this ethanol come from. நம்ம என்ன ப்ராசஸ் பார்த்தோம்? அகைன் anaerobic respiration பண்றாங்க. will be like first initial இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எத்தனால் ப்ரிப்பரேஷனுக்கா இருக்கட்டும், ஏரோபிக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ப்ராப்பர் இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்குது? அந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்ல இருந்து ஆரம்பிக்கும், which means conversion of 6 carbon molecule of glucose to 3 carbon of pyruvate. அது இனிஷியல் ஸ்டேஜ். அதுல அதுக்கப்புறம் தான் அந்த கதையே தொடங்குது, இல்லையா? இப்போ என்ன கிடைக்குது? I'll be able to produce ethanol is nothing but நம்மளோட ஆல்கஹால் கன்வர்ஷனுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். So far we saw in food industry பார்த்தோம், பெரிய இண்டஸ்ட்ரி fermenters கதை எல்லாமே பார்த்தோம். Now we are going to see about this antibiotics. So antibiotics அப்படின்னு நான் சொல்ல போறேன் பார்த்தீங்கன்னா it's like a boon in the field of medical history. So எதுக்கு இது அப்படி சொல்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா especially during the World War II டைம்ஸ்லாம் வந்து what happened, நிறைய சோல்ஜர்ஸ்க்கு வந்து அடிபட்டுச்சு. இந்த சோல்ஜர்ஸ் அடிபட்டவங்கலாம் என்ன ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா which means நிறைய பேர் இந்த குண்டடிப்பட்டு இறந்தவங்களோட அந்த அடிபட்டு உயிரோட இருந்தாங்க. பட் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னாச்சு? நிறைய இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இன்ஃபெக்ஷனால வந்து இறந்து போனவங்க தான் ஜாஸ்தி. உடனே குண்டடிப்பட்டு இறந்து போகல நிறைய பேர். அதனால வந்து இன்ஃபெக்ஷன் நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்போ அந்த டைம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், சரி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து ஞாபகம் வருவாங்க. we all know யாரு? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். எனக்கு வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து முதல்ல மைண்டுக்கு வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வந்துருவேன், கரெக்டா? இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லிட்டரலி. ஸோ நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றாரு. ஸோ லிட்டரலி என்ன பண்ணார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா he observed that staphylococci could not grow around the mold Penicillium notatum. ஸோ லிட்டரலி வந்து நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஒன் ஆஃப் த பெட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லி look at this diagram, can you see some plate like structures? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெட்ரி டிஷ் ஆர் பெட்ரி பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பெட்ரி பிளேட் அப்புறம் சாம்பிளை வந்து க்ரோ பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு அவர் அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு இருக்காரு, வாஷ் பண்ணி வைக்காம. அப்படி வாஷ் பண்ணி அது விச் மீன்ஸ் அந்த பெட்ரி டிஷ்ல வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெனிசிலியன் ஒரு யூஸ் பண்ணி ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு விட்டுட்டார், வாஷ் பண்ண மறந்துட்டுக்கிறார். ஆனா அதை சுத்தி என்ன வளரல, எந்த ஒரு இதுவுமே வளரல. ஸ்பெசிஃபிக்கா ஸ்டெஃபிலோகாக்கி அப்படின்ற விஷயமே அதுல அவர் யூஸ் பண்ண ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. சம்திங் டூ சம் எக்ஸ்பெரிமெண்ட், அதை வாஷ் பண்ணலன்னு ஞாபகம் இல்லை, பட் சம்திங் வாஸ் ட்ரைங் டு டூ தட். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெஃபிலோகாக்கி வந்து அதில் க்ரோ பண்ணவே முடியல. தென் ஒன்லி ஹி ரியலைஸ் ஓகே அந்த பெட்டிஷன் நான் வாஷ் பண்ணவே இல்லை, அப்போ அதுக்கு இந்த பெட்டிஷன் நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெனிசிலியம் நோடேட்டம் அப்படின்றத யூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த பெனிசிலியம் நோடேட்டம் சுத்தி இந்த ஸ்டெஃபிலோகாக்கியால வளர முடியல, சம் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. ஆன்டிபயோட்டிக் ஸ்பெஷல் இந்த பெனிசிலின் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா வாஸ் அன் ஆக்சிடென்டல் டிஸ்கவரி. பட் எனிவே இந்த ஆக்சிடென்ட் டிஸ்கவரி தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹிஸ்டரியிலே எனக்கு நிறைய பேரை வந்து காப்பாது, ஸ்பெஷலி வேர்ல்ட் வார் டைம்ஸ்லாம் நிறைய பேர் வந்து காப்பாற்றினாங்க. இந்த பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் வந்து நமக்கு எதுல இருந்து கிடைச்சிது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஃப்ரம் பெனிசிலியம் நோடேட்டம்.
சரியா? ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் யூஸ் இந்த பென்சில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நான் பென்சில் அப்படின்னு சொல்கிறேன், பட் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு கியூர், ஸ்பெஷலி வந்து எப்படி சொல்றது, பிளேகா இருக்கட்டும், இல்லாட்டி வூப்பிங் காஃப், லெப்ரசி, இது மாதிரி நிறைய. ஈவன் இஃப் யூ கோ ஃபார் அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் போகிறேன், ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கொடுப்பாங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. பிகாஸ் இட் ஷுட் நாட் அந்த டிசீஸ் ஆர் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுப்பாங்க. கரெக்டா? அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்காக டைமில் கிடைச்ச இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பென்சிலின் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல போனேன்னு பார்த்தீங்கன்னா அது வேர்ல்ட் வார் 2 டைம்ல நிறைய பேருக்கு வந்து கொடுத்து நிறைய பேர் உயிரமே வந்து காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுச்சு, சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருக்கும். திஸ் இஸ் த ஹிஸ்டரி பிஹைண்ட் திஸ் டிஸ்கவரி ஆஃப் ஆன்டிபயோட்டிக், ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் பெனிசிலின் நோட்டேட்டம். which means Ernst and Shane, Howard and Florey. So இவங்க என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா establish its full potential as an effective antibiotic. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்கவரி which means actual டிஸ்கவரி பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அதுக்கப்புறம் வந்த யாரு, 2 பேர் வந்தாங்க, Ernst Shane and Howard Florey. என்ன பண்ணாங்க, அது இன்னும் டீடைல்டா வந்து ரிசர்ச்சஸ் தான் பண்ணி அது இன்னும் என்னென்ன பண்ணும் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சதுனால ஸோ ஃபைனலா வந்து they are getting the நோபல் பிரைஸ். எந்த வருஷம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் 1945க்கு வந்து அவங்களுக்கு ஒரு நோபல் பிரைஸ் கிடைக்கிறாங்க. நோபல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு 3 பேர் கிடைக்கிறாங்க, ஃபிளெமிங், செயின், that is Ernst Shane and Howard Florey, 3 பேருக்குமே நோபல் பிரைஸ் இந்த இயர் 1945 for the discovery of penicillin வந்து அவங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ லைக் இஃப் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் chemicals, enzymes and other bioactive molecules அப்படின்னு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் they'll be like preparing some like extending some kind of acid ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டாக் அபவுட் ஆஸ்பர்கில்லஸ் நைகர் இஸ் அ ஃபங்கஸ். இவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி ப்ரிப்பேரிங் அண்ட் ஆசிட் கால்ட் சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதை இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசிட்டோபாக்டர் அசிட்டி, நத்திங் பட் அ பாக்டீரியம். இட் ஹெல்ப்ஸ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளாஸ்ட்ரீடியம் butylicum. இவங்க வந்து again is going to be a bacterium, butyric acid. Finally, we have the lactobacillus, known more familiar or bacteria. Lactobacillus, it helps in the preparation of lactic acid. So இது எல்லாமே வந்து நாலுமே ரொம்ப முக்கியம். Again, exam point of viewல இது வந்து கொஞ்சம் repeatedா வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். So if I talk about நம்மளுக்கு 4 பார்த்துருக்கோம், அது என்ன acids preparationக்குமே ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம வந்து பார்த்தோம். Next one வந்து we are going to see about the alcohol. So alcohol. நம்மளுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் ஃபர்ஸ்ட் we saw என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னென்ன ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆல்கஹால் வந்து பார்த்தோம். ஆல்கஹால்ல we all know there is only one ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாரு? ஈஸ்ட், also called as Saccharomyces cerevisiae, is used to produce ethanol. It's nothing but alcohol. Next enzymes. என்னென்ன enzymes வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we have few lipase, pectinase and proteases. Next we have streptokinase. இப்போ இது ஒன்னொன்னுக்குமே வந்து some functions should be there. கரெக்டா? அப்படி என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிப்பேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ லிப்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட். ஸோ டிட்டர்ஜென்ட் எப்படி சொல்றது, நம்ம ட்ரெஸ்ல வந்து அப்படி வாஷ் பண்றதுக்கு வில் பி யூஸ் சம் பவுடர் இல்லாட்டி லைக் லிக்விட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம், ரைட்? இதுக்கு ஸ்டெயின் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட லிப்பேஸோட ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக இன்வால்வ்டா வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் we talk about pectinases and proteases to clarify the bottle juice. பாட்டில் ஜூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. சம் டேஸ் கூட எப்படி நல்லா கெட்டு போகாம நல்லா சூப்பரா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? So who's involved here? Again we have this pectinases and proteases. Next one we have this streptokinase. So streptokinase அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. It is used as the clot buster. So streptokinase வந்து எதுல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீஷி ஒரு இதுல இருந்து வேற நமக்கு வந்து கிடைக்குது. எதுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா கிளாட் பஸ்டர். ஸோ விச் மீன்ஸ் கிளாட் ரத்தம் கட்டி இருக்கும். சில பேருக்கு இந்த ஹார்ட்ல கிளாட் இருக்கு, இல்லை ஒரு பிளட் கிளாட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாட்டை ரிமூவ், எஸ்பெஷலி இப்போ டாக்கிங் அபவுட் ஹார்ட் அண்ட் ஆல். இப்போ இந்த ஆர்ட்ரிஸ் இந்த இடத்துல எனக்கு பிளட் கிளாட் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நான் யாரை யூஸ் பண்ணுவேன்? I'll be using the streptokinase, which is produced from the streptococcus bacteria. So which means myocardial infarction. சொல்ல கிளாட் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், இதான் நம்ம வந்து கிளாட் பஸ்டரா will be using. Next one வந்து we are going to talk about the cyclosporin A. So cyclosporin A வந்து பாத்தீங்கன்னா it is produced by a fungus. என்ன ஃபங்கஸ்னா Trichoderma polysporum. இங்க நமக்கு கிடைக்குது Trichoderma polysporum. ஃபங்கஸ் தான் எனக்கு யாரு கிடைக்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த cyclosporin A. So with the important function again என்னன்னு கேட்டோம்னா it is being used as a immunosuppressive agent. சரியா? So என்ன பண்றேன்,
cyclosporin A வந்து யூஸ் பண்ணிட்டு I'm using as the immunosuppressive agent. If we talk about the previous one, என்ன பண்றேன்? Streptokinase நான் யூஸ் பண்றேன். It is using as a clot buster. நம்மளுக்கு ஒரு known factor. கரெக்ட்டா? Next, if I'm going to talk about cyclosporin, it is being used as the immunosuppressive agent in organ transplant patients. So literally ஒரு சின்ன லாஜிக் இந்த இடத்துல. Organ transplant பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். For example, imagine ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. Both the kidneys have been failed. அகைன் டயலிசிஸ் பண்ணுவாங்க. பட் வாட் பி த ஃபைனல் ஆப்ஷன்? ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றது ஒரு ஃபைனல் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, டோனரும் வந்து கிடைச்சிட்டாங்க. சரி, டோனர் கிடைச்சாச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்றேன், டோனர் கிட்ட இருந்து ஒரு கிட்னியை எடுத்துட்டு இந்த எஃபெக்ட் ஆன பர்சன், இந்த கிட்னி ஃபெயில் ஆச்சு பாத்தீங்களா, அவங்களுக்கு நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். சரி, இப்போ நார்மலா வந்து என்னோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு புதுசா என்னோட பாட்டுக்கு சம்பந்தப்படாத ஏதோ ஒரு புது விஷயம் உள்ள வந்துச்சுன்னா என்னோட பாடி எப்படி கன்சிடர் பண்ணிக்கும்? ஒரு ஏலியன் ஸ்பீஷிஸ் இல்லாட்டி ஒரு ஏலியன் சாம்பிள், அப்படி இல்லாட்டி ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் தான் என்னோட பாடி வந்து அதை டிடெக்ட் பண்ணும். ஜெனரலி இட்ஸ் லாஜிக் ஒன். சரியா? அதை இப்போ நான் இன்ஹேல் பண்றேன், ஒரு மைக்ரோ ஆர்கன் தேவை போச்சுன்னா கூட எனக்கு இந்த பாடிக்கு நான் ஓகே, யாரும் புதுசாக ஆள் வந்திருக்காங்க, அப்படி கில்லும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கும். இப்போ நீங்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் டு தட் பர்சன்? அந்த பர்சன் முதல்ல அந்த கிட்னி வந்து அதோட பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து என்னோட பாடி பார்ட், என்னோட சம்பந்தப்பட்டதான ஃபர்ஸ்ட் இட் ஹேஸ் டு அக்செப்ட். ஓகேவா? ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னா இப்போ நார்மலாக எனக்கு என்ன ஆகும்? இப்போ நான் இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் என்னோட உடம்புக்குள்ள வந்துருச்சு. அப்போ என்னோட பாடி என்ன பண்ணும்? இட் வில் பி ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ். கரெக்டா? ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும்? தே வில் பி டார்கெட்டிங். அவங்க டார்கெட் பண்ணி அந்த புதுசா உள்ள இருந்தவங்களை கில் பண்ணி விட்டுருவாங்க. ரைட்? இப்போ இந்த இடத்துல வந்து அது வந்து கெட்ட விஷயங்கள், கெட்ட ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வந்தா இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கில் பண்றது இட்ஸ் லாஜிக். ஆனா அந்த கிட்னி எதுக்கு வச்சிருக்கேன்? ஒரு பர்சனோட ஒரு சம கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிட்னியை வந்து நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அந்த உடம்பு என்ன கன்சிடர் பண்ணும்? ஓகே, இதுவும் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு தே வில் ட்ரை டு அட்டாக் தட் நியூ கிட்னி. ஓகேவா? அப்போ ட்ரை டு அட்டாக் கிட்னி, அந்த கிட்னி வச்சது வந்து பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஜெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதனால இது அதை பொறுத்த அதோட உடம்பை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சம்திங் நியூ, இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஏலியன், அதை நான் கில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டை நினைச்சிட்டு இருக்கும். ஸோ இதை நான் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, I will be using the cyclosporin A. So which means it is an immunosuppressor. Immune power suppress பண்ணி இந்த இடத்துல வந்து immune power suppress பண்ணதா என்ன ஆக முடியும்? அந்த பேஷண்டோட உடம்புல வந்து அந்த கிட்னி வந்து அக்செப்ட் ஆயிக்கும், இல்லாட்டி கிட்னி வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ அந்த immunosuppressive agent நமக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா cyclosporin A is nothing but obtained from Trichoderma polysporum. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா statins. So statins நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டோம்னா Monaskis purpureus. Monaskis purpureus, so which is nothing but again a type of yeast. So இது எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா used as blood cholesterol lowering agent. ஓகே, ஸோ கொலஸ்ட்ரால் நம்ம ஓவரா வந்து ஒபெசிட்டி, உடம்புல ரொம்ப கொழுப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சாப்பிட்டு உடனே படுக்கிறது, ஜங்க் ஃபுட் நிறைய எடுக்கிறது, இந்த மாதிரி ஏஜ் ஃபேக்டர் ஆல்சோ கேன் பி ஒன் ஆஃப் த ரீசன். இல்ல இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவல்ல கம்மி பண்ணணும்னா I'll be using this statin. So இது என்ன பண்ணும்? It inhibits the enzyme that is responsible for the synthesis of cholesterol. அப்ப என்ன அர்த்தம்? இன்ஹிபிட்ஸ்னா என்ன அர்த்தம்? இது ஸ்டாப் ஆயிடும். பிகாஸ் நம்ம உடம்புல வந்து நிறைய கிளான்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு, அது ஒரு சில என்சைம் செக்ரேட் பண்ணும், இந்த ஹார்மோன் செக்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். அப்ப இதோட வேலை என்ன? ஸ்டாட்டின் அப்படின்னு ஒரு ஈஸ்ட் வெரைட்டியோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாட்டின் இஸ் லைக் ப்ராடக்ட், அது ப்ரொடியூஸ் பண்றது லைக் வி saw it, இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ஈஸ்ட் வெரைட்டி. அது என்ன பண்ண போகுது? நம்ம உடம்புல வந்து இந்த கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட என்சைமை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணும். இட் ஸ்டாப் த ஆக்ஷன். எதுக்கு? அப்பதான் என்னோட பாடியில வந்து பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் லெவல வந்து என்னால வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சரியா? So this is all about this. Next நான் பார்க்க போறது microbes in sewage treatment. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? We saw the action of microorganisms in the field of agriculture. Sorry, not agriculture. I'm really sorry. It means we saw in the food industry ல வந்து பார்த்தோம். It means baking industry பார்த்தோம், தோசை பேட்டர் கன்வர்ஷன்ல பார்த்தோம். We saw in the milk production, which is especially vitamin B12 இந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். And we saw what is happening in the fermentation process, especially in the preparation of alcohol அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். The cheese industry சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே சைக்ளோஸ்போரின் இதெல்லாம் கதை எல்லாமே நம்ம பார்த்தோம். clot buster and stories, everything we saw. இதோட அந்த part is done. Now we are moving into the second part of the microbes in sewage treatment. இவ்வளவு நம்ம சாப்பாடுக்கு பார்த்திருப்போம், மெடிசனுக்கு பார்த்திருப்போம். இப்போ நம்ம எதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் காட்ட போறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, I am showing interest in the sewage treatment. சுவேஜ் தான் என்ன அர்த்தம்? ரொம்ப நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம தண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிச்சன்லையும் சரி, பாத்ரூம்லையும் சரி, இல்லாட்டி வாஷ்ரூம்லையும் சரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். கரெக்டா? அப்போ அந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம்
வேஸ்டா இஸ் பீங் சென்ட் அவுட், ரைட்? அப்படி அந்த சென்ட் அவுட் பண்ற தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருப்பாங்க? கண்டிப்பா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மைக்ரோப்ஸோட பிரசன்ஸ், ஐ மீன் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கதான் போகுது. கரெக்டா? இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் மட்டும் இல்ல, இட் கேன் பி லைக் நல்லதுமே கூட இருக்கலாம். கரெக்டா? அப்ப அந்த சுவேஜ் நான் வந்து வேஸ்டா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ் டயக்ராம். ஒரு ஃபேக்டரியில இருந்து அப்படியே தண்ணியை விடுறாங்க. அப்படியே you see here, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவை தண்ணி அப்படியே நான் வந்து எவ்ரி இண்டஸ்ட்ரி வந்து they'll be having one protocol, which means அந்த கம்பெனில இருந்து வரக்கூடிய தண்ணி வேஸ்ட் வாட்டர் வந்து நான் வெளியே ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ட்ரீட் இட். எதுக்கு? ஹார்ம்ஃபுல் சப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டு தான் ஐ ஹாவ் டு செட் இட். பட் எல்லா இடத்துலயும் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்படியே விட்டுருவாங்க. சில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோல வந்து ஈவன் ஆத்துல குடிக்கிற தண்ணி, அந்த ஆத்துல குளத்துலாம் கூட அப்படியே வந்து விட்டுருவாங்க. they don't even bother. so anyway, நம்மளோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போறோம், மைக்ரோப்ஸ் எப்படி வேலை பார்க்க, சுவேஜ் ட்ரீட்மெண்ட்ல என்ன வேலை பார்க்க போறாங்க, கன்வர்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். So which means first we'll know what is sewage. Sewage வந்து பாத்தீங்கன்னா it's nothing but contains a large amount of organic matter and microbes as we all know. So sewage வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா in like two different stages நான் வந்து யூஸ் பண்ண போறேன். First stage வந்து we call them as primary treatment. Second stage வந்து we call them as the secondary treatment, which is involves the action of biological treatment. So எனக்கு என்ன பண்ண போறேன், மைக்ரோப்ஸ் நான் வந்து sewage நான் வந்து ட்ரீட் பண்ண போறேன். I am going to involve two different stages, primary and secondary. Secondary வந்து பாத்தீங்கன்னா I'll be involving the biological treatment. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி ட்ரீட்மெண்ட். ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண போறேன், இப்போ நார்மலா வந்து வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு செடி நட போறோம் எடுத்துக்க, ஒரு லேண்ட் இருக்கு, எம்டி லேண்ட் இருக்கு, அதில் ஒரு செடி இல்லாட்டி விதை வைக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அந்த லேண்டை வந்து எல்லாம் பெருக்கி கிடையாது, அட்லீஸ்ட் வில் பி ரிமூவிங் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். கரெக்டா? பிளாஸ்டிக் பேப்பரா இருக்கட்டும், பேப்பர் குப்பை இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த நிலத்தை வந்து கொத்தி விட்டுட்டு அதுல வந்து சீட்ஸ் விதை எல்லாமே நான் வந்து விதைச்சு விடுவேன். கரெக்டா? அதே மாதிரி இந்த சூவேஜ்ல இருந்து லைக் இந்த வேஸ்ட் டர்ட்டி வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்டிப்பா சில பேப்பர் இருக்கும், பிளாஸ்டிக் இருக்கும், தேவையில்லாத ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும். கரெக்டா? ஈவன் சில பார்ட்டிகல்ஸ், இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டெப்ரிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட்? இப்போ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் அந்த ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி அதை மேலோட்டமா இருக்கக்கூடிய நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அந்த டெப்ரிஸ் நான் ரிமூவ் பண்ண முடியுமோ I'll be removing. ஸோ அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பை அ ப்ராசஸ் we call them as sequential filtration. சிம்பிளா சொல்லலாம், ஃபில்டர் பண்ண போறேன். வீட்டுல வந்து நம்ம வந்து காஃபி டீ எல்லாம் குடிப்போம். ரைட்? அந்த காஃபி டீலாம் வந்து என்ன பண்ணுவோம், லைக் அந்த ஸ்டெய்னர்ல வச்சு வடிகட்டிட்டு தான் வில் பி ஹேவிங். அதே மாதிரி தான் இந்த ட்ரைனேஜ், இந்த சுவேஜை வந்து என்ன பண்ண போறேன், ஐ அம் ஜஸ்ட் ஸ்ட்ரெயினிங் இட், நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த மேலோட்டமா இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ல ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன கல்லு, மண்ணு, பெபிள்ஸ், ஸ்டோன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா I'll be removing that also by a process we call them as sedimentation. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இனிஷியல் ஸ்டெப்ல ரெண்டு விதமான விஷயங்கள் நான் பண்றேன். One is going to be sequential filtration, another one is going to be sedimentation process. இது வந்து நமக்கு ஒரு known factor. நெக்ஸ்ட் தான் வந்து இம்பார்ட்டன்டான நம்மளுக்கு ஒரு விஷயம். Look at this diagram. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்டரி ட்ரீட்மெண்ட் நடக்கக்கூடிய ஒரு பிளான். இப்போ பிரைமரி எஃப்ளூவென்ட் இஸ் பாஸ்ட் இன்டு லார்ஜ் ஏரியேஷன் டேங்க். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு வந்து பிரைமரி எஃப்ளூவென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் பிரைமரி எஃப்ளூவென்ட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ப்ரீவியஸ் டாபிக் போங்க, நம்ம இந்த டர்ட்டி தான் ரிமூவ் பண்ணி வச்சோம் பாத்தீங்களா, இந்த கூழாங்கல், பேப்பர், பிளாஸ்டிக் இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா. சாரி, அந்த கண்டென்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம், we call them as primary sludge அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த பிரைமரி ஸ்லட்ஜை வந்து ஒரு பெரிய டேங்குக்குள்ள நான் வந்து பாஸ் பண்ண போறேன். சரிதா? அந்த பிரைமரியை ரிமூவ் பண்ண விஷயம் எடுத்து அந்த மாதிரி பெரிய ஒரு டேங்குக்குள்ள நான் பாஸ் பண்ண போறேன். இந்த டேங்க் பேர் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா ஏரியேஷன் டேங்க். ஏரியேஷன் என்ன அர்த்தம் பாத்தீங்களா, நிறைய சின்ன சின்ன காத்து போறதுக்கு நிறைய ஓட்டைகள்லாம் போட்டு வச்சிருக்கோம், ஏரியேஷன் டேங்க்ஸ். சரியா? எதுக்கு எனக்கு இந்த காத்து போறதுக்கு ஓட்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாபிக் ப்ராசஸ் போக போக நல்லா தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த பிரைமரி எஃப்ளூவென்ட் ஒரு பெரிய டேங்க்ல வந்து பாஸ் பண்றேன். இட் ஹாஸ் லார்ஜ் குடி குடி ஓட்டைகளா இருக்கு, ஏரியேஷன் டேங்க் அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா திஸ் அலவுஸ், இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா எதுக்கு அந்த டேங்க்ல வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு கேட்டேன். இந்த ஓட்டம் காத்து நிறைய படுறது மூலமா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய தேவையான யூஸ்ஃபுல் ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே they will be able to grow. அதுல வந்து வளர்றதுக்கு சான்ஸ் நான் கொடுக்குறேன். பிகாஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா
I'm going to involve the microorganisms. கரெக்டா? அப்ப அந்த microorganism என்ன பண்ணுவேன், ஸ்டார்டிங்ல எப்படி எடுத்து விடுவேன் முடியாது இல்லையா? அப்ப நான் ஸ்டார்டிங் நான் தானா அதுல வந்து வர வைக்கிறேன். எப்படி நான் ஃபில்டர் பண்ணி அந்த ஏரேஷன் டேங்க்ஸ்குள்ள விட்டதுக்கு அப்புறமும் I'm giving some space for them to grow. அதை நான் எப்படி கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த டேங்க் நிறைய சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு அந்த ஏரேஷன் டேங்க் அப்படின்னு சொல்றேன். அதை விட்டு வைக்கிறேன். அப்படியே விட்டுட்டு I'm just waiting. எதுக்கு? எனக்கு தேவையான யூஸ்ஃபுல் ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து வளர வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஏரோபிக் அப்படின்னு சொல்ல போனா we all know presence of oxygenல கதையில கிடக்கும் இல்லையா? ஏரோபிக் மைக்ரோப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வளர விடுறேன். So which means look at this diagram. Meant to flocks. Flocks கொத்து கொத்தா literally they are going to be forming. ஒரு forming a mesh like structure. mesh என்ன அர்த்தம்? இந்த நெட் கொசு எல்லாம் அடிப்போம் பார்த்திருக்கீங்களா? அப்படியே நெட் like structure அந்த மாதிரி எல்லாம் வளர்ந்து ஒரு mesh like structure மாதிரி ஒரு blanket மாதிரி they will be forming. So these microbes என்ன பண்ணும்? Consume the organic matter in the effluent. நான் என்ன பண்றேன்? பாஸ் பண்றேன் பிரைமரி ஸ்லட்ஜ் எடுத்து அந்த ஏஷியன் டேங்க்ல ஓட்டெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது? எனக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அதில் வளரப்போகுது. லைக் ஃபார்மிங் ஒரு நெட்டட் மாதிரி ஒரு பெரிய லேயர் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இந்த லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ற ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே வில் பி கன்சியூமிங். என்ன பண்ணும்? இந்த எஃப்ளூவென்ட் பாஸ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த லிக்விட் அந்த ஸ்லரி, அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையுமே வந்து தே வில் கன்சியூம். இந்த மாதிரி ஆர்கானிக் மேட்டர்லாம் அது கன்சியூம் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் வில் பி ரெடியூசிங் தி பிஓடி. ஸோ பிஓடினா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். என்ன பண்ண போகுது? This reduces the biochemical oxygen. அந்த ஆக்சிஜன் டிமாண்டை வந்து கம்மி பண்ணி விடும். அந்த எஃப்ளூவென்ட் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை வந்து கம்மி பண்ணி விடுறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். இப்போ இந்த பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் how can I define it அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, it is the amount of oxygen consumed by the bacteria to oxidize all the organic matter in 1 liter of water. சரியா? ஓகே. இப்போ என்ன பண்றேன்? ஸ்லரியை வந்து நான் அது மேல மைக்ரோ ஆர்கானிக் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வைக்கிறேன். எதுக்கு? அது என்ன பண்ண போகுது? அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையுமே வந்து கன்சியூம் பண்ணிட்டு இட் வில் பி ஹெல்பிங் டு ரெடியூஸ் த பிஓடி. அந்த பிஓடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை கம்மி பண்றதுக்கு அந்த எஃப்ளூவென்ட்ல வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ அந்த பிஓடி அப்படி டிஃபைன் பண்ணலாம். வாட் இஸ் இட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இட் இஸ் நத்திங் பட் தி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் பை பாக்டீரியா. பிகாஸ் பாக்டீரியா வளருது பாத்தீங்களா, அது என்ன பண்ணும்? எவ்வளவுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுதோ, எதுக்கு அது கன்சியூம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, டு ஆக்சிடைஸ் ஆல் தி ஆர்கானிக் மேட்டர். இந்த ஆர்கானிக் in the 1 liter water. எனக்கு இந்த 1 liter of waterல வந்து லைக் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கன்சியூம் பண்ண முடியுது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். So it is a measure of organic matter present in the water. Obviously, so the greater, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், the greater the BOD, the more its polluting potential. So பாத்தீங்கன்னா எனக்கு இந்த BOD எது பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆக ஆக அது பொல்யூட் பண்றதுக்கான பொல்யூஷனுக்குமே அந்த அந்த மெட்டீரியல பொல்யூட் இருக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணி விடும். look at this diagram. இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் can you see இது எல்லாமே லைக் மெஷ் ஒரு சும்மா ஒரு நெட் ஒரு லேயரா வந்து ஃபார்ம் பண்றாங்க. இது யாருன்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் ஃபிலமெண்ட். இதெல்லாம் வளர வரைக்கும் தான் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். எனக்கு இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு பிஓடி ஜாஸ்தியாக இருக்கும், அந்த பொல்யூட்டிங் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். அப்போ என்ன பண்ணும்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஓடியை வந்து லிட்டரலி எனக்கு வந்து கம்மி பண்றதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். யாரு? எனக்கு இந்த ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த எஃப்ளூவென்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அந்த ஏரேஷன் டேங்க், லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த ஏரேஷன் டேங்க்ல அந்த கதையெல்லாம் முடிச்சு நான் பாக்டீரியா க்ரோ பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பிஓடியை நான் கம்மி பண்ணி முடிச்சுட்டேன். இந்த பிஓடியை நான் கம்மி பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வில் பி பாசிங் ஆன் இன்டு தி ஃபைனல் செட்டிலிங் டேங்க். ஸோ இந்த ஃபைனல் செட்டிலிங் டேங்க்ல என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, லைக் வேர் த பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ் ஆர் sedimented. So which means the sediment is called as the activated. So என்ன பண்றேன்? இதை எடுத்துட்டு போய் நான் ஃபைனல் செட்டிலிங் டேங்க்ல வந்து விடுறேன். ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு மிச்சம் இருக்கிற மெட்டீரியல் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, we call them as active, which means நார்மலா நான் பாக்டீரியல் ஆக்ஷன் I'm just activate, நான் தூண்டி விட்டேன். I have activated something. இதனால இந்த பாக்டீரியாவோட ஆக்ஷனால. ஸோ இதில் நான் வந்து இப்படியே நான் விடுவேனா, இது இந்த ஃபைனல் செட்டிலிங் டேங்கோட மட்டும் விட்டுட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து அதோட ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அமௌண்ட் இந்த ஃபைனல் செட்டிலிங் டேங்க் கொஞ்சம் அமௌண்ட் நான் அப்படியே எடுத்து நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே இந்த ஏரேஷன் டேங்க்ல கொஞ்சம் நான் விட்டு வைக்கிறேன். மொத்தத்தையுமே நான் வந்து ஃபைனல் செட்டிலிங் டேங்க்ல அனுப்ப மாட்டேன். some amount I'll be letting to stay in the aeration tank. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, this will be staying as an inoculum. சரி, இனாக்குலம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு நான் கொஞ்சமா ஏரேஷன் டேங்க் விட்டு வைக்க பாத்தீங்களா, எதுக்கு அதை எம்டியா விடல,
அந்த இருக்கிற டைம்ல அந்த கொஞ்சம் மெட்டீரியலை வச்சு ஐம் ஜஸ்ட் க்ரோயிங் மோர் அண்ட் மோர் யூஸ்ஃபுல் மைக்ரோ ஆர்கன்ஸ் நான் க்ரோ பண்றதுக்கு எனக்கு தேவையான பாக்டீரியாஸ் இன்னமும் க்ரோ ஆகிருக்கட்டும், மேபி ஐ கேன் யூஸ் இட் ஃபார் தி ப்ராசஸ், இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் நான் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து நான் வந்து ஐம் லெட்டிங் இட் இன் தி ஏரியேஷன் டேங்க். சரியா, இதுதான் வந்து நம்மளோட செகண்டரி பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இந்த ரிமைனிங் செக்ஷன் என்ன பண்றேன், எங்க இருந்து கொஞ்சம் ஏஷியன் டேங்க் விட்டு வைக்கிறேன், இனாக்குலம் ஆக்டிவிட்டிஸ் அந்த கொஞ்சம் வளர்றதுக்கு நான் விட்டு வச்சுட்டு மிச்சம் ஏதாவது ஃபைனல் செட்டிலிங் டேங்க்ல நான் வந்து பாஸ் பண்றேன். ஸோ அந்த ஃபைனல் செட்டிலிங் டேங்க்ல இருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இஸ் ஃபார்ம்டு லார்ஜ் டேங்க்ஸ் ஃபார் anaerobic sludge digesters. Again, can you see here? Sludge digester ல கொண்டு போய் பாஸ் பண்றேன். Here some anaerobic bacteria, digestive bacteria and fungi in the sludge. நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையானதே என்ன பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் க்ரோயிங் பர்பஸா நான் க்ரோ பண்றேன் மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்லட்ஜ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இந்த கல்லு புல்லு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு அப்படியே நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணி மைக்ரோப்ஸோட க்ரோத் நான் வந்து இனிஷியேட் பண்றேன். அது இனிஷியேட் பண்ணது என்ன பண்ணுது, ஒரு மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி பாஸ் பண்ணிட்டு அந்த ஸ்லட்ஜ்ல இருக்கக்கூடிய எப்படி சொல்றது இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சு எனக்கு என்ன பண்றாங்க, இது ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் தி பிஓடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பிஓடி அதிகமா இருந்துச்சுன்னா பொலிட்ரி பொட்டன்ஷியமே ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்றாங்க, எனக்கு அதுல இருக்க பிஓடியை வந்து கம்மி பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அந்த ஏரியேஷன் டேங்க்ல இருந்து எடுத்துட்டு போய் ஃபைனல் செட்டிலிங் டேங்க்ல நான் பாஸ் பண்றேன். அந்த ஃபைனல் செட்டிலிங் டேங்க்ல எல்லாத்தையும் விடுவேனா கண்டிப்பா கிடையாது, கொஞ்சம் திரும்ப நான் அந்த ஏரியேஷன் டேங்க்ல விட்டு வைக்கிறேன். பிகாஸ் இன்னும் கொஞ்சம் வளர்றதுக்கு ஐம் ஜஸ்ட் லெட்டிங் தம் க்ரோ. ஓகே நீ வளர்ந்துட்டே இரு, ஐ ஃபினிஷ் மை ஜாப் அப்படின்ற மாதிரி விட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், அகைன் ஐம் பாசிங் இன் ஸ்லட்ஜ் டைஜஷன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உருவாச்சு பாத்தீங்களா சில பாக்டீரியா ஃபங்கை எல்லாமே, இது எல்லாமே என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லட்ஜ் டைஜஷன் இந்த டைஜஸ்டர் பார்ட்ல வந்து இட் வில் பி ஃபுல்லி கன்சியூம். திரும்ப சாவடிச்சு தேவையில்லை, வேலை முடிஞ்சிருச்சு யூ கேன் பி ஓகே யூ கேன் பி வெளில தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் பை த ப்ரொடியூசிங் கேஸ் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், ஐ எம் பாசிங் நான் வந்து இந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா நாட் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா இந்த ஆர்கானிசம்ஸை உருவாச்சு பார்த்தீங்களா, ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் தம். அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன், அதாவது anaerobic bacteria somehow அதை எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll be using the gases. என்னென்ன கேஸஸ், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு I'll be like removing them. சரியா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஸ்லட் டைஜஷனுக்கு நான் வந்து இந்த ஃபில்டரான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் கொண்டு வரேன். அதில் ஃபில்டரான மெட்டீரியல்ஸ் நான் கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ரெசென்ட் ஆல்ரெடி, அதில் வந்து சில பாக்டீரியாஸ் ஃபங்கை எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஐ ஹேவ் டு ரிமூவ் தட் நவ், ரைட். அப்போ அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகெயின் லைக் இந்த ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ் மூலமா நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடுவேன். நான் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அது சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சம் அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் வில் பி ஃபார்ம். நான் ரிமூவ் பண்ணிட்டேன், பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு சின்ன பை ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll be getting some gases. அந்த கேஸஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll be having this methane, carbon dioxide எல்லாமே. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we call them as biogas. ஸோ லிட்டரலி பாருங்க சுவேஜ்ல இருந்து நான் ஃபில்டர் பண்ணி I'm just forming the biogas also. இது எல்லாமே எனக்கு வந்து கிடைக்குது. இந்த எஃப்ளூமெண்ட் நான் என்ன பண்றேன், நீங்க வந்து குளத்துலயோ குட்டையிலயோ அப்படி எடுத்து போய் விட்டுக்கலாம். இதுல விஷயம் கேட்டீங்கன்னா சமூக வாட்டர் ரிலீஸ் பண்ண போறோம். பட் த மெயின் திங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நான் வந்து அதை ட்ரீட் பண்ணாம நான் விடும்போது கண்டிப்பா அந்த சுவேஜ் இருக்கு பாத்தீங்களா, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குளம் கொட்டையில ரிவர்ஸ் நம்ம விடும்போது பாத்தீங்கன்னா அதுல உள்ள இருக்கிற ஆர்கானிசம்ஸ்மே இறந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ், அது உள்ளுக்குள்ள நிறைய ஆர்கானிசம்ஸ் செத்து போயிடும். அப்படி இல்லாட்டி யூ ஆர் லிட்டரலி பொல்யூட்டிங் தட் சோர்ஸ். அப்ப அதையே நம்ம எடுத்துருவோம் தண்ணி சோர்ஸ் நம்ம குடிக்கிறோம், தெரியாம குடிச்சிட்டோம், ஆர்கன்ஸ் நம்ம சப்ளை, அதுதான் அந்த ஊருக்கான தண்ணி சப்ளை, அதே நம்ம கெடுத்து விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயலாம அந்த பீப்புள் குடிக்கும் போது அது பீப்புளோட ஹெல்த்துக்குமே இட்ஸ் கோயிங் டு காஸ் டேமேஜ், ரைட். அதுதான் நம்ம என்ன பண்றோம், அது எல்லாமே நம்ம பியூரிஃபை பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம என்ன பண்றேன், ஒரு சூப்பரா எனக்கு அடிஷனலா தேவையான விஷயத்தையுமே நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பயோகேஸ். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ், லிட்டரலி நம்ம சுவேஜ் ட்ரீட்மெண்டோட ப்ராசஸ். ஓகேவா, இதான் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் அஸ் ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். லுக்காஸ் டயக்ராம் பிரைமரி எஃப்ளூவென்ட் நம்மளுக்கு எப்படி கரைச்சுன்னு சொல்லி பார்த்தோம், ரைட். நம்ம கிளீன் பண்ணி குப்பை எல்லாம் பொறுக்கி எடுத்தது அப்படியே ஏரேஷன் டேங்க்ல வந்து விடுறோம், நிறைய ஓட்ட போற டேங்க்ல வந்து விடுறோம். அகைன் கான்ஸ்டன்ட் அஜிடேஷன், anaerobic bacteria food. நான் என்ன பண்றேன், ஐ எம் லெட்டிங் த பாக்டீரியாஸ் டு க்ரோ. anaerobic க்ரோ பண்ண வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், அந்த எப்படி சொல்றது, ஐ மீன் டிக்ரீசிங், எது பிஓடியை டிக்ரீஸ் பண்ண போறேன். வி ஆல் நோ வாட் இஸ் பிஓடி, ஆல்சோ டிக்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன், அப்படியே இந்த செட்டிலிங் டேங்க்ல நான் வந்து அனுப்புறேன். அந்த செட்டிலிங் டேங்க்ல அனுப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பாஸ் இட் டு த வேர் ஸ்லட்ஜ் டைஜஸ்டருக்குள்ள நான் வந்து பாஸ் பண்றேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அகைன் we will be forming what இந்த anaerobic bacteria digester search பண்ணிட்டு நமக்கு யாரை கொடுக்க போறா, பயோகேஸ் வந்து கொடுப்பாங்க. பட் யூ ஷுட் நாட் ரிமெம்பர் அந்த எஃப்ளூவென்ட் டேங்க் செட்டிலிங் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து அகைன் நம்ம ஏரியேஷன் டேங்க்குள்ளேயே விடுறோம். எதுக்கு கேட்டீங்கன்னா அகைன் ஐம் ஜஸ்ட் லெட்டிங் த பேக்டீரியா ஃபைன் கொஞ்சம் க்ரோ பண்ணுங்க, மேபி ஐ கேன் யூஸ் இட் ஃபார் த ஃபர்தர் ப்ராசஸ் அப்படின்றதுனால ஐம் ஜஸ்ட் லெட்டிங் தம்
grow. So this is the whole diagrammatic process. பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில பெரிய பெரிய நம்ம டிவில பார்த்துருப்போம், காடுல எல்லாமே பார்த்துருப்போம். பெரிய பெரிய மிஷின் அப்படி மேலே ஏறி ரோலர் எல்லாம் போகும், உள்ளுக்குள்ள எல்லாம் போயிட்டு போயிட்டு வரும். அதே தான் அந்த கதை. பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாது ட்ராஷ் போகுது, இந்த மாதிரி தான் இஸ் கோயிங் லிட்டரலி. நமக்கு யாரு கிடைக்கிறா? We are getting the biogas. So this is the process. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா this is like overall view, ஒரு sewage treatment வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து இப்போ if we talk about this Ganga and all, government வந்து பாத்தீங்கன்னா they launched like the Ministry of Environment and Forest ஒரு பிளானை வந்து கொண்டு வராங்க. they call them as Ganga Action Plan and Yamuna Action Plan. அதுக்கு to save the water from pollution. இப்போ டயக்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். I don't want to go into detail about this because சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடிஸை வந்து அப்படியே வாட்டர்ல த்ரோ பண்ணி விட்டுருவாங்க. இட் இஸ் நாட் பீங் மெயின்டைன் ப்ராப்பர்லி ஆல்சோ. அந்த தண்ணி வந்து பார்த்தா கங்காயம் நிறைய இடத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாட்டர் ரிசோர்ஸாகவே இருக்கு. அதை நம்ம பொல்யூட் பண்ணும்போது அதில் கண்டிப்பாக டெட் பாடிஸ் தான் த்ரோ பண்ணுறோம், அப்படியே செத்து போன விஷயங்களை த்ரோ பண்ணுறோம், அல்லது கெட்டு போன த்ரோ பண்ணும்போது, இது மாதிரி குப்பையில த்ரோ பண்ணும்போது அந்த வாட்டர் கன்சியூம் அடுத்தடுத்த ஊரில் கன்சியூம் பண்ணுறவங்களுக்குமே இட் இஸ் கோயிங் டு காஸ் மெனி side effects, health. So the government என்ன பண்றாங்க, they're launching a plan, nothing but Ganga Action Plan and Yamuna Action Plan. So microbes in biogas treatment. சரியா? So biogas just now we saw, நம்ம என்ன கதை நடக்குது அப்படின்னு சொல்லி just now we saw, right? So biogas என்னன்னு கேட்டீங்கன்னா it is nothing but mainly a mixture of CH4. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா it is produced by the microbe. என்ன மைக்ரோப்ல ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெத்தனோஜன்ஸ். ஸோ எனக்கு என்ன கிடைக்கிற பயோகாஸ் மெயின் மேஜர் இஸ் கோயிங் டு பி மை மீத்தேன். இஸ் ப்ரொடியூஸ் பை மைக்ரோப். என்ன மைக்ரோப் அப்படின்னு கேட்டோம்னா மெத்தனோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெத்தனோஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி மோஸ்ட்லி க்ரோயிங் ஏனேரோபிக்கலி. we know what is anaerobically or like some kind of material along with the methane. யாரு கிடைக்கும், எனக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யாரு, மெத்தனோ பாக்டீரியம். ஸோ இந்த மெத்தனோ பாக்டீரியம் வந்து எங்க நிறைய இருக்கும், வேர் இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம இஃப் யூ ரிமெம்பர் ரூமன் ஆஃப் கேட்டில். ஸோ கேட்டில் இந்த கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஹியூமன் பீயிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக் சொல்லுவோம், ரைட்? நம்ம டைஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டைஜஷன் டேக்கிங் பிளேஸ் இந்த ஸ்டமக் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி ஹியூமன் பீயிங்ஸ்ல, ரைட்? அதே மாதிரி கேட்டில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி இந்த கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாடி பார்ட்ல தான் வந்து the digestion will be taking place. நம்ம என்ன சொல்லுவோம்னா ரூமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேட்டில்ஸ் ரூமன் அப்படின்னு சொல்லுவோம். we don't call them as we call them as rumen. கரெக்டா? பிகாஸ் மெயினா ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்ல போனா செல்லுலோஸ் டைஜஷன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், ஹியூமன் பீயிங்ஸ் we cannot digest the cellulose, right? பிகாஸ் அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கம்பேர் பண்றதை விட இந்த கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்க்கு எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஸ்மால் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க சாப்பிட்ற கிராஸ் ஸ்பெஷலி we know they are herbivores அப்படின்னு சொல்லும்போது ஹபியோஸ்ல வந்து என்ன கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், செல்லுலோஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து ரொம்பவே நிறைய இருக்கும், அது லீஃப்ல இருக்கும், ரைட்? அது நம்ம ஈவன் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நைட்ல எல்லாம் வந்து இந்த கீரை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கா இருக்கட்டும். நைட்லேயே கீரை மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் அது செல்லுலோஸ் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும், டைஜஸ்ட் பண்ண நம்ம ஹியூமன் பீயிங்ஸால பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெத்தனோபாக்டீரியம் நிறைய எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி anaerobic sludge நிறைய இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய எங்கன்னு கேட்டீங்கன்னா ரூமென். எதுக்கு இந்த கேட்டிலோட ரூமென் வந்து இருக்கும், எதுக்கு கேட்டால் ஹெல்ப்ஸ் லைக் டைஜஷன், செல்லுலர் டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு? இந்த மெத்தனோ பாக்டீரியம். சரியா? இப்போ பயோகேஸ் வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைஜஷன் பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம பயோகேஸ் யூஸ் பண்ணி குக்கிங் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். குக்கிங்கா இருக்கட்டும், லைட்டிங். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்றேன், இந்த கேட்டில் டங்கை வச்சு we all know gobar contains these bacteria. Gobar gases நிறைய பார்த்தீங்கன்னா we have a huge amount of bacteria, so which means they helping in the produce of gobar gas. So next one we are going to see about the parts of the biogas, and we saw what is biogas plant, we saw what are the uses also. Now we are going to see about the parts of the biogas plant. So when the part, look at this diagram, we have a concrete tank, we have an outlet to supply biogas, then we have an outlet to remove the spent slurry. எனக்கு வந்து மூணு விதமான ஒரு பார்ட் இந்த பயோகேஸ் பிளான்ட்ல வந்து இருக்க போகுது. Look at this diagram. Can you see ஒரு பெரிய ஒரு கான்கிரீட் டேங்க் வந்து எனக்கு வந்து இருக்கு. Then I have two outlets actually. ஃபர்ஸ்ட் அவுட்லெட் பாத்தீங்கன்னா எதுக்கு, கேஸை வந்து லைக் வர எடுத்துக்கலாமே. செகண்ட் பாத்தீங்கன்னா டு ரிமூவ். எந்த செகண்ட் அவுட்லெட் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் த ஸ்பெண்ட் ஸ்லரி. எனக்கு வந்து நான் உள்ள அமைச்ச ஸ்லரியை வந்து நான் வந்து வெளியே வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து எடுத்துப்பேன். சரியா? இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் அ பயோகேஸ். இப்போ என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கேன் யூ see here கான்கிரீட் டேங்க் வந்து எவ்வளவு டீப் இருக்குன்னா அரௌண்ட் 10 to 15 feet வந்து அளவுக்கு டீப் வைக்க போகுது. ஸோ இது எதுக்கு அந்த கான்கிரீட் டேங்க் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிறைய பயோ வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டே இஸ் கோயிங் டு ஹேப்பன். கலெக்ட் பண்ணி பயோவேஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அட் லாஸ்ட் the floating cover is placed over the slurry. இங்க பாத்தீங்கன்னா can you see we have the digester,
அண்ட் வி ஆல்சோ ஹேவ் த ஃப்ளோட்டிங் பார்ட். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த கேஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கோ இந்த ஃப்ளோட்டிங் பார்ட் மேலே 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 போய்கிட்டே இருக்கும். அப்போ அது மேலே நிறைய ஃபுல் அந்த கண்டென்ட் அளவுக்கு எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ த ஃப்ளோட்டிங் கர்வ் ஸ்டேஸ் ஓவர் த சரி சரிக்கு மேலே ஐம் ஜஸ்ட் கீப்பிங் த ஃப்ளோட்டிங் content within which keeps on rising when the biogas is produced. So இதுதான் சரி மேலே ஐம் கீப்பிங் த ஃப்ளோட்டிங் பார்ட். எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ இந்த ஃப்ளோட் டேங்க் மேலே 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 வந்துட்டே இருப்பான். ஸோ ஃபைனலாக வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டயக்ராம். ஸோ இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்கலாமா? இட்ஸ் நத்திங் பட் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இட்ஸ் நத்திங் பட் IARI அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், இட்ஸ் நத்திங் பட் KVIC. இவங்க என்ன பண்ண போறான்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜி, இந்த பயோகேஸ் டெக்னாலஜி டெவலப் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணதை யாருன்னா 2 கம்பெனிஸ். யாரு? இந்தியன் அக்ரிகல்ச்சர் IARI அண்ட் வி ஹேவ் தி KVIC, காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன்.